ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்னோடு இணைந்துள்ள அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ் வணக்கங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீடு திட்டம், அதாவது க்ரீன் ஹவுஸ், அந்த திட்டத்தில் சோலார் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அது என்ன ப்ராப்ளம் ஆகுதா இல்லை கரெக்டாக ஒர்க் ஆகிக்குதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன செட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் உங்களுக்கு புரியும். விட்டு விட்டு பார்க்காதீங்க, ஏன்னா நான் சொல்கிறது எதுவும் புரியாது போயிடும். வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டின் கோல்டு கிரீன் மேட் இன் குஜராத், இந்தியாவில் தயாரிச்சுருக்கிறாங்க. இது எப்படி ஃபிட் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். ராட்லாம் ஹெவியாக தான் போட்டுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ஹெவியாக போட்டு தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். வாட்ஸ் 100 வாட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் சர்க்கிள் வோல்டேஜ் 21.5 வோல்டேஜ். கரண்ட் 6.2 ஆம்ஸு. மேக்ஸிமம் பவர் 17.7 வோல்டேஜ். மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் 1000 வாட்ஸ், 1000 வோல்ட்டு. இதிலே கொடுத்துனுக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு அரசின் சொத்து, விற்பனைக்கு அல்ல. இதில் பாருங்க, இதுல இருக்கு மைனஸ், இது பிளஸ். சோலார்ல இது ரெண்டும் வீட்டுக்குள்ள எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்க. எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுக்கு, இடிச்சு எதுனா ப்ராப்ளம் ஆகும், இல்லை ஷார்ட் சர்க்கியூட்னா ப்ராப்ளம் ஆகுன்ட்டு இதில் பாருங்க எர்த்து கொடுத்துருக்காங்க பாடியில். இதில் எர்த்து கொடுத்து கீழே எர்த்து அடிச்சுன்னு இருக்காங்க. ஒயரை கீழே எடுத்துன்னு போயிருக்கிறாங்க இன்வெர்ட்டருக்கு. இது வழியா கரெக்டா ப்ராப்பரா பண்ணிக்கிறாங்க. பாருங்க, எர்த் அடிச்சுக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சோலார் யூபிஎஸ் மாதிரி ஒரு இன்வெர்டர் வச்சுருக்காங்க. அவுட்புட் பாருங்க, பச்சை கலர் இருந்தா இது சார்ஜ் ஆகுனா ரெட் கலர் சார்ஜ் ஆகினுக்குது. பேட்டரி ஃபுல்லுன்னா இந்த லைட் எரியும். யூஸ் ஆன் ஆஃப் சுவிட்சு. மேலேருந்து பாருங்க, சோலார்லேருந்து பேனல்லேருந்து இந்த 2 வயர் வருது. இது ஏசியை மாற்றி, இன்வெர்ட்டர்லேருந்து ஏசியை மாற்றி அவுட்புட் எடுத்து என்சிப்டி ஒரு சர்க்கியூட் இது வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு. இதில் கனெக்ஷன் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அம்மா அறிவிச்சதுலே 2 திட்டம் சூப்பரான திட்டம். அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது மழைநீர் சேகரிப்பு ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டால் பண்ணுறது. இதுதான் பெஸ்ட்டான திட்டம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னமோ சும்மா வேஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க சோலாருன்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை.
இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது வந்து சர்வீஸ் பண்ணுறதில்ல. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், விவரம் தெரிஞ்சிங்கன்னா நாமளே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முன்ன வந்து இன்வெர்டர் யூஸ் பண்ணி தான் நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி சோலார்லேயே வந்து டைரெக்டாக டிசி பல்ப் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக வரதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்களே வந்து பழுதாயிடுச்சு, அதாவது வந்து பேட்ரி போயிடுச்சுன்னா புதுசாக பேட்ரி மாற்றிக்கலாம். அப்படி இல்லை நான் டிசி பல்பெல்லாம் மாற்றிக்கிறேன், இப்போ கொடுத்துருந்தீங்களே இல்லை மேலே, அந்த மாதிரி ஒரு என்சிட் போட்டு அதுலேருந்து டிசி பல்பு ஏசி பல்பை தூக்கிட்டு டிசி பல்பை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்களே, அந்த இன்வெர்ட்டரை தூக்கிட்டு ரிப்பேர் ஆகிட்டுருந்துச்சுன்னா மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ஒரு 800 வரும், 30 ஆம்ஸு. அது வந்து 30 ஆம்ஸ் வந்து இதில் வந்து பேட்ரி கனெக்ஷன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பேட்ரி கனெக்ஷனை மட்டும் அப்படியே வச்சுக்கின்னு நம்ம இன்வெர்ட்டர் ஃபுல்லாக தூக்கிட்டு கெட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா இன்வெர்ட்ரு இந்த மாதிரி எடுத்துக்க, இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்காங்க. இது வாங்கி பல்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வரும். இந்த பல்பு டிசி பல்பு வந்து ஆர்டினரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களா ஏசியில் அதே மாதிரி டிசி பல்ப் வரும். இந்த மாதிரி பல்பை யூஸ் பண்ணிக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அம்மா வீட்டு இதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க. சோலாரில் வந்து எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். நைட்டில் யூஸ் பண்ணி நம்ம எப்போனா கரண்ட்டு போயிட்டுனா தான் யூஸ் பண்ணுறீங்க. அது என்ன பண்ணோம், சார்ஜ் ஏறி உப்பி போயிடும். எப்பயுமே ஒரு பொருள் வந்து சார்ஜ் ஏறினே இருக்குதுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே. அந்த அதில் இருக்கிற வந்து எனர்ஜி வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சோலார் சார்ஜ் ஆகுது எப்படின்னா தேவைன்னா மட்டும்தான் போடுறீங்க. தேவைன்னா லைட்டு போயிட்டு 1 ஹவர் போகும், அப்படின்னா 1/2 ஹவர் போகும், அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், சார்ஜ் ஏறி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவோம், உப்பி போயிடும். நம்ம நார்மலாக எப்படி பேட்ரி செல்லுக்கு யூஸ் ஆகி உப்பி போயிடுது அந்த மாதிரி ஃபுல்லாக ஏறினே கூடாது, நம்ம யூஸ் பண்ணியே இருக்கணும். அது யூஸ் பண்ண கற்றுக்காங்க நிறைய பேர். பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாகவே வருது. இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா இல்லை 140 ரூபா வரும். இந்த மாதிரி டிசி பல்ப் ஆர்டினரி இருக்குது. அது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக இன்வெர்ட்டர் வந்து தூக்கிடுறீங்க, கட் பண்ணி தூக்கிட்டு சோலார்லேருந்து வரதை வந்து இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இதிலே கொடுத்துருப்பாங்க. நீ பார்த்து அதுலேருந்து சோலார்லேருந்து வந்த 2 ஒயரை வந்து ப்ளஸ் மைனஸ் இதில் கொடுத்துட்டு பேட்ரி கரெக்டாக பேட்டரியும் எடுத்துகிட்டு பேட்டரியை மட்டும் வச்சுக்கின்னு இந்த இன்வெர்ட்டர் தூக்கிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக சார்ஜ் இழுக்கும். இன்வெர்ட்டர் எப்பயுமே 50% வர வோல்டேஜை வந்து 50% எடுத்து தான் வேஸ்ட் பண்ணிட்டு தான் அது எடுத்துக்கும். ரன்னிங்லேயே இருக்க ஓடினே இருக்கணும். ஓடினே இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து ஆன் ஆகினே இருக்கணும். அப்போ வந்து அது எடுத்துக்க தான் செய்யும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ரன் ஆகினே இருக்குன்னா அதுக்கு ஒரு வோல்டேஜ் தேவை, குறிப்பிட்ட வோல்டேஜ். அதனால் வந்து அது எடுத்துக்கின்னு தான் செய்யும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு டிசி ஹோமோ ஃபுல்லாக மாற்றிடலாம். பேட்டரி கொடுத்து இதில் லோடு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு இது கொடுத்துருந்தாங்க, சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க இல்லை என்சிபி, அதுலேருந்து அந்த ஒயரை வந்து துருவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து 2 ப்ளஸ் மைனஸ் எடுத்து நம்ம இன்வெர்ட்டர்லேருந்து எப்படி போதோ அதுலேருந்து ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து அந்த கொடுத்துட்டிங்கன்னா துருவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற பல்பை மட்டும் மாற்றிக்குங்க. ஏசி பல்பை வந்து டிசி பல்பை மட்டும் மாற்றினீங்கன்னா இதுலேருந்து கனெக்ஷன் தனியாக தான் கொடுத்துருங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக இன்வெர்ட்டருக்குன்னு தனியாக ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. டிசி பல்பை மட்டும் போட்டு இதுலேருந்து அவுட்புட் எடுத்து டிசி பல்பு பூரா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 பல்பு 3 பல்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நார்மலாக 5 பல்பு 8. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்த்தீங்கன்னா 80 AH பேட்ரி போடுறாங்க. அந்த 80 AHக்கு ஒரு ஃபேனு ஒரு 5 லைட் யூஸ் பண்ணால் கூட சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியுதில்ல, நிறைய பேர் கிராமப்புறத்தில் மொத்தமாக சோலார் போட்டாங்க, அம்மா பண்ணால் ஒன்றும் யூஸ் ஆகுதுன்னு. சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணுறது தான். நம்ம யூஸ் பண்ண தெரியலன்னு யூஸ் பண்ணி நினச்சிக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா கண்டிப்பாக கரண்ட் பில்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அதில் அது தனியாருக்கு கொடுத்துருவாங்க. தனியாருக்கு கொடுத்தோன்னா டிஜிட்டல் மீட்டர் நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ, இப்போ செல்லு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டாப் அப் பண்ணி 100 ரூபாய்க்கு இத்தனை யூனிட் தான் அப்படின்னு வரும். அதை ரீசார்ஜ் பண்ணி எப்போ காசு முடியுதோ அப்போ கட் பண்ணி விட்ருவாங்க கரண்ட்டே வந்து. அப்போ காசு வரும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது எது, சோலார்லேருந்து தான். அப்போ உங்களுக்கு தெரியும் அம்மா வந்து சூப்பராக பண்ணிட்டு போனாங்க இந்த திட்டத்தை அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரியாது, யூஸ் பண்ணாத போயிடுறீங்க. ஃபேனில் எந்த ஃப்ரீனில் 25 வருஷம் சூப்பராக இருக்கும். அதாவது பேட்ரி வந்து போயிடுச்சுன்னா ஒரு 40 AH பேட்ரி போட்டுக்காங்க.
80 ஏஹெச் பேட்டரி இருக்குது, அது 40 மாற்றி போட்டுக்காங்க. பேட்டரி தூக்கிட்டு இதை போட்டுக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் பேனல் வந்து எப்பயும் போகுது. பேட்ரி அப்படி இல்லைன்னா இன்வெர்டர் போயின்னு இருக்கும். அப்படி போயிடுச்சுன்னா பேட்டரி மாற்றிக்காங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோல் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து 800 ரூபா வரும். இந்த மாதிரி போட்டு டிசி பல்பை போட்டு சூப்பராக ரன் பண்ணலாம். வேறு எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். எதில் லைன் கொடுக்க முடியல அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க கரண்ட்டை வந்து. கண்டிப்பாக இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் 2 பல்பு தான் எரிய விட முடியும். இப்போ வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டே வந்து டீசலே எரிய விட்டுற மாதிரி மேலே இருக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. டீசலே வந்து ஃபுல்லாகவே டீசல் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பழைய இன்வெர்ட்டர் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்று வாங்கி ஃபுல் கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் ஆகுது. வீட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிக்காங்க. எப்பவுமே சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. வேஸ்ட்டாக எவ்வளோ கரண்ட் வருது. நிலக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியில் எடுத்து அது வேஸ்ட்டாக புகை வந்து தான் புகை வந்து நம்மளுக்கு வந்து மாசு கட்டுப்பாடு தான் அதிகமாகுது. ஆனால் சூரிய ஒளியிலேருந்து ஒரு ஆற்றல் வருது. அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேனலில் இது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க. மாசு படுறதே இல்லை. இது யாருக்கும் தெரியறதில்ல. மொத்தமாக எங்கேயோ கரண்ட் வருது, நம்மளுக்கு என்ன நினைக்கிறீங்க? நம்ம உலகத்தில் வந்து நிறைய மாசுபடுறது. கரண்ட் ஃப்ரீயாக வருது. கரண்ட் வந்து நம்ம காசு கொடுத்துருவாங்க, 100 யூனிட் ஃப்ரீயாக வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு காலத்தில் வந்து காசு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அதிகமாக இந்த மாதிரி சோலாருக்கு தான் மாறணும். அந்த மாதிரி அம்மா கொடுத்த பெஸ்ட்டு திட்டம் இது. அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சோலார் வீடியோ வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நிறைய உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சோலார் அதான் வந்து வீடு வந்து கிராமப்புறத்தில் தான் நிறையா கட்டி கொடுத்துன்னு இருக்காங்க. அந்த அம்மா வீட்டு திட்டத்தில் வந்து பசுமை வீட்டு திட்டத்தில் தான் இந்த திட்டம் அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வேஸ்ட் பொருள்னு நினைக்காதீங்க எப்பயுமே. சூப்பரான திட்டம். அது நம்மளால் பயன்படுத்த தெரிலன்றது தான் நம்மளுக்கு உண்மை. அது புரிஞ்சிக்காது தான் நம்ம பாட்டு சோலார் பேனலில் போட்டு விட்டு போயிருங்க, அவ்வளோதான். அது அந்த காசு மட்டும் ஏதோ அவங்க பாட்டு அது வந்து சர்வீஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஒரு இடத்துல போட்டு விட்டு போயிட்டாங்களா திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. திருப்பி எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபால்ட் ஆகினதுக்கு தான் நான் ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி பொருள் வாங்கிக்கோங்க, டிசி பல்ப் வாங்கிக்கோங்க. அதுலேயே வந்து டிசி பல்பை போட்டு இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி இன்வெர்ட்டர் தூக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர இது பூராமே டீசல் தான் வருது. அது யூஸ் பண்ணி நல்லா பயன்படுத்திக்க பாருங்கள். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நார்மலாக இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் டிசி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பல்பு 2 பல்பு இந்த வீட்டில் எரி விடுறாங்கல்ல, அந்த 2 பல்பு எரி விடுறது ஏசி பல்பை வந்து டிசியாக மாட்டினா அது 4 ஹவர் இல்லை 2 ஹவர் தான் வரும். 2 ஹவரில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் காலியாயிரும் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால். ஆனால் டிசி ஓமா இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா எவ்வளோ நேரம் வரும்னா, ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர் 5 பல்ப் எரி விட்டாலும் சரி, ஒரு பல்பு ஒரு டிசி பேன் போட்டிங்கன்னா சூப்பராக 24 ஹவர் யூஸ் ஆகும். இதை செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க, தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்க. அதான் இன்வெர்டர் யூஸ் பண்ணாத டிசி ஓமா அதே அம்மா இதில் வீட்டு திட்டத்தில் அந்த சோலார் பேனலே அந்த பேட்டரியிலே யூஸ் பண்ணி இன்வெர்டர் மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா டிசி பல்பு 5 பல்ப் யூஸ் பண்ணலாம், ஒரு பேன் யூஸ் பண்ணலாம். 24 ஹவர் 24 மணி நேரம் ஆஃபே ஆகாது, ஃபுல்லாக ரன் ஆகும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. டிசி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. கரண்ட் இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க இன்வெர்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் ஏழைங்க, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, கரண்ட் இல்லாதவங்க வந்து அம்மா கொடுத்தது பெஸ்ட்டான திட்டம். அதை யூஸ் பண்ண பாருங்க. வேஸ்ட் பொருள் தூக்கி எங்க போட்டுறாதீங்க, வேஸ்ட்டாக பிடிங்கி போட்டுறாதீங்க. டியூப்லர் பேட்டரி இல்லை, ஆர்டினரி பேட்டரி தான். லைட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டினரி கரண்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் சோலார் லைட்டு ஃபர்ஸ்ட், இது சோலார், செகண்ட் சுவிட்ச் அதான் கரண்ட் லைட். இது சோலார் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி கரண்ட் ஏசி லைட்டு. இது ஏசி தான். இது தனி லைன் கொடுத்துருக்குறாங்க அதிலே தனியாக. இங்கே ஒன்று
அதே மாதிரி இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சுவிட்சு கிச்சனுக்கு ஒரு லைட்டு, சோலார் லைட்டு. வீடியோவில் வரையா? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோலார் பவரை வந்து 2 ஹவர் இல்லை 3 ஹவர் வெயில் அடித்தா பேட்ரி ஃபுல்லாக ஏறுது. 100 ஏஹெச் பேட்ரி, அதை வந்து பேட்ரி வந்து அந்த 100 வாட்ஸ் பேனல்லே ஃபுல்லாக ஏறுது. இது பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக எந்த பிரச்சனை இல்லாத ஓடினுக்குது. அதிகமாக இன்ஸ்டால் அவங்க என்ன இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, 2 பல்ப் மட்டும்தான். அந்த 2 பல்பு ஆர்டினரி எரியுது. இவங்க வந்து சக்ஸஸாக 2 வருஷமாக யூஸ் ஆகுது. இந்த நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த சல்யூட். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியாது இருக்கும். அவன் அதான் வந்து அம்மா வீடில் வந்து எப்படி சோலார் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு நிறைய எனக்கே ஆசையாக இருந்துச்சு பார்க்கணுன்னு. அந்த இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் நிறைய வீடியோ பார்த்தேன். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.